இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் 8th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் மீடியம். ஏற்கனவே நான் வீட்டில் சொன்னேன், அந்த சம்ஸோட கண்டினியூ அடுத்த வீடியோவில் போடுறேன் அப்படின்னு சொன்னேன். இப்போ போடுறேன், ஓகேவா? அடுத்த இந்த வீடியோவில் அந்த சம்மோட கண்டினியூட்டி. ஏன்னா 25th சம், ஃபைண்ட் தி வேல்யூ கியூப் ரூட் ஆஃப் 1728 by 729. ஓகேவா? நம்ம நிறைய வீடியோஸ் மேக் பண்ணி இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் 8th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் மீடியம் தனியாக, தமிழ் மீடியத்துக்கு தனியாக நம்ம நிறைய வீடியோஸை மேக் பண்ணி நம்ம என்ன ஒரு ப்ளேலிஸ்ட் வச்சுருக்கோம். அந்த ப்ளேலிஸ்ட் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுவங்க பார்த்துக்கோங்க. வேறு யாருக்கு தேவைப்படுமோ அவங்கள ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபைண்ட் தி வேல்யூ கியூப் ரூட் ஆஃப் 1728 by 729. இது கொஷின் பேப்பரில் இருந்த மாடல். இது கொஷின் பேப்பரில் எப்படி இருக்குது, புக்கில் வேறு மாதிரி இருக்குது. ஸோ நம்ம ரெண்டையுமே பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு சொல்யூஷன். கியூப் ரூட் ஆஃப் 1728 by 729. 17 இங்கே இடம் பத்ததுக்கு நம்ம அந்த பக்கம் எழுதலாம். 1728. இதுக்கு நம்ம ஹெச்எஸ்எஃப் கண்டுபிடிக்கலாமா? 24680 இதில் ஃபினிஷ் ஆனாலே அது என்ன டேபிளில் வரும்? 2 டேபிளில் வரும். பொதுவாக ஹெச்எஸ்எஃப் வந்து 2 டேபிளில், 3 டேபிளில், 5 டேபிளில் போடலாம். ரொம்ப ரேராக தான் 7 டேபிள், 9 வராது. 7, 11 வந்து ரொம்ப ரேராக தான் வரும். நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே நீங்கள் போட்டிங்கன்னா, இப்போ 6ன்னு போட்டிங்கன்னா 3 × 2. இன்னொரு சம்மில் நம்ம போடும்போது 3யும் 2 போடுவோம். இதில் 6ன்னு போடுவோம். பார்த்தா சமமாக எதுவுமே இருக்காது. ஸோ அதனால தான் நான் என்ன சொன்னேன், 2, 3, 5லே வச்சுக்கோங்க. ரொம்ப ரேராக 7, 11, 13 ரொம்ப ரொம்ப ரேர். ஓகேவா? ப்ரைம் நம்பர்ஸில் தான் வரும். இப்போ 8ல் ஃபினிஷ் ஆகிக்குதா? அப்போ 2ல் போடலாமா? 1728. ஃபஸ்ட்டு 1 எடுக்கிறோம், 2 ஆகிடுச்சு, நம்பர் இருக்குது, 17 எடுக்கிறோம். 17னா 8 2s 16. 17 16 போயிட்டால் 1. இப்போ 12. 6 2s 12. 4 2s 8. மறுபடி 2, ஏன்னா இங்கே 4ஆல் ஃபினிஷ் ஆகுதா? இப்போ மறுபடியும் 2 டேபிளில் போடலாமா? 4 2s 8. 3 2s 6. 2 2s 4. மறுபடி 2ஆல் ஃபினிஷ் ஆகுதா? மறுபடியும் 2 டேபிளில் போகலாம். 2 2s 4. 1 2 is 2, ஏன்னா 2 2s 4. 3 விட அதிகம் வருது. ஸோ அதுக்குள்ளே வர்றது இது 1 2 is 2. 3ல் 2 போயிட்டா பேலன்ஸ் 1. இப்போ என்ன ஆயிரும்? 12. இப்போ 6 2s 12. ரொம்ப டீப்பாக போனால் ரொம்ப இதாக சொல்ல வேணும். ஜஸ்ட் 2 மார்க் தான், சரியா? இப்போ 6ங்கிறது 2 டேபிள் டிவைட் ஆகும். ஓகேவா? 1 2 is 2. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் 1 இருந்தாலும் நம்ம 2 டிஜிட்டாக சேர்த்தோம். ஆனால் இங்கே சென்டரில் வந்தேன் அப்படி சேர்க்கக்கூடாது. சேர்க்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா 0 போட்டுட்டு சேர்க்கணும். அப்போ 16. இப்போ 8 2s 16. 8 ஃபினிஷ் ஆகிக்குது. அப்போ மறுபடியும் 2 டேபிள் வரும். 5 2s 10. 4 2s 8. மறுபடியும் ஏன்னா 4ஆ, அப்போ மறுபடியும் 2 டேபிள். 2 2s 4. பேலன்ஸ் 1. 7 2s 14. 27 வந்து 2 டேபிளில் வராது. அதே என்னத்தில் வரும்? 3 டேபிள் வரும். ஸோ நம்ம 3ல் போடுறோம். 9 3s 27. 9 வந்திருக்க மறுபடியும் இதை 3 டேபிளில் போடலாம். 3 3s 9. நெக்ஸ்ட் 7 2 9. அதே மாதிரி ஹெச்எஸ்எஃப் போட போகிறோம். இங்கே வந்து 2ல் ஃபினிஷ் ஆகலை. ஸோ 2 டேபிள் வராது. 3ல் வருமா? வரும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்? 3 டேபிளில் போட போகிறோம். 7 வந்திருக்கு. 7 வந்து 3 3s 9 ஆகிடும். இங்கே 7ங்கும்போது 2 3s 6. 7ல் 6 போயிட்டா 1. அப்போ 12. 3 டேபிளில் 12 வரும்னு சொன்னால் 4 3s 12. 3 3s 9. மறுபடி 3ஆல், ஏன்னா 2 டிஜிட் வரல. ஸோ 3ஆலே போடுறோம், சரியா? 8 3s 24. 1 3 is 3. மறுபடியும் 1 டிஜிட்டில் இருந்திருக்கா? 8 3 1. அதே மாதிரி வந்திருக்கா? அப்போ என்ன பண்ணிக்கலாம்?
3 டேபிளே போடலாமா? 2 3s 6. ஏன்னா 3 3s 9 ஆகிடும், 8 விட அதிகம். அதனால் 2 3s 6. 8ல் 6 போயிட்டா எத்தனை? 2. அப்போ 21. 7 3s 21. மறுபடியும் 3 டேபிள். 9 3s 27. மறுபடியும் 3 டேபிள். 3 3s 9. ஓகேவா? இப்போ கொஷின் என்ன வந்துச்சு? கியூப் ரூட் ஆஃப் 1728 by 729. ஓகேவா? ஈக்குவல் டு கியூப் ரூட் ஆஃப் என்னென்ன வந்துச்சோ இதுக்குள்ளதே எடுத்து எழுதணும். இதுக்கு என்னென்ன வந்துச்சோ அதெல்லாம் அப்படி எழுதலாமா? எத்தனை 2? 1 2 3 4 5 6 2 வந்திருக்கு. 1 2 3 4 5 6. அப்புறம் 3 எத்தனை வந்திருக்கு? 1 2 3 வந்திருக்கா? இப்போ 1 2 3. ஓகேவா? பாய் 7 2 9க்கு என்ன வச்சு எழுதலாமா? எத்தனை 3 வந்திருக்கு? 1 2 3 4 5 6. இப்போ 3 இன்ட்டு இதுக்கு வந்து கியூப் ரூட் இல்லை. ஓகேவா? 6 6. இப்போ கியூப் ரூட்டுக்கு என்ன ரூட் அவுட்டு வெளியே எடுக்கணும்னா 3. இதே ஸ்கொயர் ரூட்டாக இருந்தால் 2 நம்பர் போதும். கியூப் ரூட்டாக இருந்தால் 3 நம்பருக்கு ஒன்று வெளியே எடுக்கணும். இப்போ இந்த 2 2க்கு ஒரு 2, இந்த 2 2க்கு ஒரு 2, இந்த 3க்கு ஒரு 3. பாய் 3 இன்ட்டு 3 இன்ட்டு 6 3 இருக்கா? போட்ட வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே ஒரு 3 மேலே ஒரு 3 அடிச்சிடலாம். மேலே என்ன வருது? 2 2s 4. இப்போ 3 3s 9, 9 3s 27, 27 3s 81, 81 3s 243. இதுதான் கொஷின் பேப்பரில் உள்ளது. ஆனால் புக்கில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா மொத்தத்துக்கும் கியூப் ரூட் போட்டு கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ கொஷின் பேப்பரில் உள்ளதும் நம்ம போட்டாச்சு. இப்போ மொத்தத்துக்கும் புக்கில் எப்படி இருந்துச்சோ அதையும் போட்டுரும். ஓகேவா? இப்போ மொத்தத்துக்கும் அதே மாதிரி கியூப் ரூட் அதே மாதிரி எடுத்து எழுதுவோமா? 1728க்கு என்னென்ன வந்துச்சு? 6 2 வந்துச்சு. 2 3 4 5 6. 3 3 வந்துச்சு. 1 2 3. சரியா? பாய் 729க்கு 6 3 வந்துச்சு. 1 2 3 4 5 6. இப்போ இதே அதே மாதிரி தான். கியூப் ரூட்னா என்ன? 3 இதுக்கு ஒன்று வெளியே எடுக்கணும், ஒரு 2. இந்த 3 2க்கு ஒரு 2, இந்த 3 2க்கு இந்த 3 3க்கு ஒரு 3 வெளியே எடுக்கணும். இதுக்கும் சேர்த்தான கியூப் ரூட் இருக்குது. அப்போ இந்த 3 3க்கு பதில் ஒரு 3, இந்த 3 3க்கு பதில் ஒரு 3. ஓகேவா? 3 மேலே ஒரு 3 கீழே ஒரு 3 அடிச்சிடலாமா? அப்போ ஆன்சர் 2 2s 4 by 3. சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம மிக்சட் ஃப்ராக்ஷனை மாற்ற முடியும். ஏன்னா இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் இருக்குது, இது ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் ஆக்கிது. ஸோ அது தேவையில்லை. இது இம்ப்ராப்பர் ஆக்கிது. அப்போ நம்ம மிக்சட் ஃப்ராக்ஷன் மாற்றிக்கலாமா? 4 உள்ளே போட்டு 3 உள்ளே போட்டுக்கலாம், வெளியே போட்டுக்கலாம். 1 3 is 3. 4ல் 3 போயிட்டா 1. ஆன்சர் 1. இந்த ஒன்றை இங்கே போடணும், இந்த ஒன்றை மேலே போடணும், by 3. இதுதான் ஆன்சர். ஓகேவா? இதனால தான் நான் போன வீடியோஸில் இதுக்கே பார்த்தீங்களா 10 நிமிஷம் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. அதனால தான் அந்த வீடியோஸ்னால் ரொம்ப லாங்காக போயிடும் அப்படிங்கிறனால தான் நான் சொல்லுறேன். ஓகேவா? அடுத்த வீடியோவில் அடுத்த சம் பார்க்கலாம்.